12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சங்கரன், எத்தனை சதவீத மாணவர்கள் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அந்தந்த மாநில பாடத்திட்டத்தில் நடத்தப்பட்ட 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் எல்லாம் படிப்படியாக வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் சிபிஎஸ்இ நாடு முழுவதற்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்திய பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பில் மாணவர்கள் இருந்தனர். இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு தேர்வு முடிவுகள் வெளியாகலாம் என்று முதலில் சிபிஎஸ்இ அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது திடீரென்று 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சிபிஎஸ்இ gov.in மற்றும் CBSE results.nic.in என்ற இணையதளங்களில் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை தற்போது ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர். நாடு முழுவதும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் என்பது நடந்தன. 16,21,224 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் 14,26,420 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாடு முழுவதற்குமான தேர்ச்சி விழுக்காடு என்பது 87.98 இருக்கிறது. முந்தைய ஆண்டை விட 0.65 விழுக்காடு தேர்ச்சி சதவிகிதம் அதிகரித்திருப்பதாக சிபிஎஸ்இ அறிவித்திருக்கிறது. அதிகபட்சமாக திருவனந்தபுரம் மண்டலத்தில் 99.91 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் அடங்கிய சென்னை மண்டலத்தினுடைய தேர்ச்சி விழுக்காடு 98.47 இருக்கிறது. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 50,000 மாணவர்கள் இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியிருந்தனர். தற்போது தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு பள்ளிகளில், சென்னையில் உள்ள பள்ளிகளில் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை நேரில் சென்றும் ஆர்வத்தோடு பார்த்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.